அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யார் என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 பேர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த 19 பேருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் முதல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இவர் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வைத்திலிங்கம் அவர்கள், இவர் வரதநாடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மனோஜ் பாண்டியன் அவர்கள், இவர் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மார்க்கண்டேயன் அவர்கள், இவர் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சேகர் பாபு அவர்கள், இவர் துறைமுகம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முத்துசாமி அவர்கள், இவர் ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆஸ்டின் அவர்கள், இவர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மணிமாறன் அவர்கள், இவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக RS ராஜகண்ணப்பன் அவர்கள், இவர் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், இவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வா வேலு அவர்கள், இவர் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்கள், இவர் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ரகுபதி அவர்கள், இவர் திருமயம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தோப்பு வெங்கடாசலம் அவர்கள், இவர் பெருந்துறை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக லட்சுமணன் அவர்கள், இவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பழனியப்பன் அவர்கள், இவர் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வில்வநாதன் அவர்கள், இவர் ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சத்யா அவர்கள், இவர் ஒசூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார்.